கோலிவுட்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படங்கள்ல ஒன்னா இருந்ததுதான் கங்குவா. மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவான இந்த படத்தை ஞானவேல் ராஜா தயாரிச்சிருந்தாங்க. சிவா இயக்க, சூர்யா ஹீரோவாகவும் திசா பதானி ஹீரோயினாவும் நடிச்சிருந்தாங்க. அனிமல் பட வில்லன் பாபி தியோல் வில்லனா நடிச்சிருந்தாங்க. படம் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்களை வாங்கியிருந்துச்சு. இந்த நிலையில ஜோதிகா கங்குவா படம் பத்தி பேசியிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்ல ஜோதிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை சூர்யாவோட மனைவியா எழுதல, சினிமா ரசிகையாகவும் ஜோதிகாவாகவும் எழுதுறேன். நடிகராக இருக்கிறதுக்காகவும் சினிமாவை முன்னோக்கி கொண்டு செல்ல கனவு கண்டதுக்காகவும் சூர்யாவை நினைச்சு பெருமையா இருக்குது. படத்தோட முதல் அரை மணி நேரம் ஒர்க் அவுட் ஆகலதான், சவுண்டும் சரியா இல்லைதான். அதே சமயம் குறைபாடுகள் அப்படிங்கிறது படத்தோட ஒரு பகுதி தான். முழுமையான 3 மணி நேரத்திலிருந்து முதல் அரை மணி நேரம் சரியில்லைதான். இருந்தாலும் இது ஒரு முழுமையான சினிமா அனுபவம். தமிழ் சினிமாவில் இதுவரை காணாத கேமரா வேலையை ஒளிப்பதிவாளர் வெற்றி பண்ணியிருக்காங்க. சோசியல் மீடியா மற்றும் சிலரோட நெகட்டிவ் கமெண்ட்டுகள் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருக்குது. பெரிய பட்ஜெட் படங்களில் பெண்களை ஃபாலோ பண்ணுறது, டபுள் மீனிங் வசனங்கள் பேசுறது, இந்த படங்களுக்கெல்லாம் இந்த அளவு நெகட்டிவ் கமெண்ட்டுகள் அவங்க கொடுக்கவே இல்லை. படத்தோட இரண்டாம் பாதையில் பெண்களோட ஆக்ஷன் காட்சி போன்ற பாசிட்டிவ்களை விமர்சனம் பண்ணுறவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 3D தொழில்நுட்பம் உள்ளிட்டவைகளில் படக்குழு எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு கைதட்டல் கிடைச்சிருக்கணும். ஆனால் முதல் நாள் முதல் ஷோ முடிகிறதுக்கு முன்னாடியே கங்குவாவுக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்கள் வந்திருக்குது. அதை நினச்சி வருத்தமாக இருக்குது. கங்குவா டீம் பெருமையாக இருங்க. நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க சினிமாவை உயர்த்துறதுக்கு வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஒரு பேட்டியில் இந்த படம் கண்டிப்பாக 2000 கோடி ரூபாய் வசூலிக்கும், அதுக்கான ஆதாரத்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா படத்தோட முதல் பாகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இரண்டாம் பாகத்தோட எந்த படத்தையும் போட்டிக்கு களமிறக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் ஆடியோ லான்ச்லேயே சக்சஸ் மீட் பற்றியும் பேசியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கங்குவா படத்தோட சக்சஸ் மீட் டிசம்பர் மாதம் நடக்கும். உலக அளவில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கூப்பிட்டு அந்த சக்சஸ் மீட் நடத்தப்படும். இதே ஆடியோ லான்ச் பாஸை வச்சுக்கிட்டு அதுக்கும் நீங்க வரலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து இன்னொரு ப்ரமோஷன்ல பேசின சூர்யா, கங்குவா படத்தை பார்க்கும்போது எல்லாரும் வாயை பிளந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படமுமே சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் முதல் ஷோல இருந்தே படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. மேக்கிங், திரைக்கதை, இசை எதுவுமே தேரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையில ஜோதிகா கங்குவா படத்துக்கு கொடுத்த விமர்சனம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது.